அரசாங்கம் இன்றைக்கு ஒரு தனியார் மய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்கல, கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. என்ன கற்பனை செய்து பார்க்கல? இந்த மாதிரி ஸ்பெஷலுக்கு தனியார் பஸ்ஸை கொண்டுட்டு வந்து ஓட்டுவோம்னு யாராவது கற்பனை பண்ணி பார்த்தோமா? போன வருஷம் கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? 2 மாதத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பார்த்தோமா? ஆனால் நம்ம தனியார் மயம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். தனியார் மயம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். தொழிலாளர்கள் என்னமோ வந்து இவங்க தனியார் மயம்னு சொல்கிறாங்க. மந்திரி கூட சொன்னார், தனியார் மயமே பண்ண மாட்டோம்னு சொன்னார். ஆனால் மந்திரி தனியார் மயம் என்று பண்ண மாட்டோம் என்று நாம் சொன்னாலும் கூட சிஐடி எப்படி தனியார் மயம் என்று சொல்லியது? மந்திரி சொல்லலை. ஆனால் தனியார் மயமாக்கும் முயற்சி நடைபெறுகிறது என்று நாம் எப்பொழுது சொன்னோம்? நாம் கடந்த 1 வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் கடந்த 1 வருஷமாக நம்ம எப்படி சொல்கிறோம்? ஏன் சொல்கிறோம்னா, அமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த மானிய கோரிக்கையில் அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்லி போக்குவரத்து மானிய கோரிக்கை நடக்கும்ல, பாலிசி நோட்னு ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பாலிசி நோட்டில் அமைச்சர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த அரசாங்கம் மொத்த கொள்முதல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று எழுதி வச்சிருக்கிறார். மொத்த கொள்முதல் கான்ட்ராக்ட்னா என்ன? இதுக்கு பேர் தான் மொத்த கொள்முதல் கான்ட்ராக்ட். பேர் வந்து கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட். அதில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட்னா என்ன? தனியார் வண்டியை வாடகைக்கு எடுப்போம், டிரைவரு அவர், வண்டி தனியாருக்கு சொந்தமானது, பராமரிப்பு செலவு எல்லாமே தனியார் பார்த்துக்குவார், கண்டக்டரை போட்டு நாங்கள் ஓட்டிக்கணும். இதுதான் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட். வார்த்தைகளை வேற மாதிரி போட்டதுனால யாருக்கும் புரியாது. நாம் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வண்டி எடுக்க அரசாங்கம் முயற்சி பண்ணுது, இது ஒரு தனியார் மய நடவடிக்கை என்று நாம் சொன்னோம். அமைச்சர் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அது வந்துருச்சு. கண்ணு முன்னாடி நான் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து போக்குவரத்து கழகங்கள் இவ்வளவு மோசமான நிலையிலே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? போக்குவரத்து கழகங்கள் இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பதற்கு காரணம், போக்குவரத்து கழகங்கள் ஒரு சேவைத்துறை. சேவைத்துறைனா அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு போக்குவரத்து கழகங்களை உருவாக்கி இருக்கிறது.